ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம ஃபிசிக்ஸ் கிளாஸ் 11 ஃபிசிக்ஸில் இயல் உலகத்தின் தன்மையும் அளவீட்டியலும் இந்த சாப்டர் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் உங்கள் சாப்டரில் ஸ்டார்டிங்கில் சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்லாம் கிடையாது. நான் இங்கே கொடுத்துருக்கிற பாயிண்ட் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சயின்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். சயின்ஸ் அப்படிங்கிறது உண்மையை அறிந்து ஆராய்தல். அதாவது நம்மளோட மனிதனோட இயல்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயத்தையும் நம்ம கற்றுக்கணும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து மனிதனுக்கு நிறைய உண்டு. ஓகேவா? ஸோ அதனால தான் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கே உருவானுச்சு. ஏன்னா சயின்ஸ் அப்படிங்கிறது உண்மையை அறிந்து ஆராய்தல். எது உண்மையோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை ரிசர்ச் பண்ணுறது தான் சயின்ஸ். ஓகேவா? இது வந்துட்டு சயின்சியா அப்படிங்கிற லத்தீன் மொழிலேருந்து வந்துச்சு. ஓகே, இந்த சயின்ஸ் அப்படிங்கிற வேர்ட் வந்து லத்தீன் மொழியான சயின்சியா அப்படின்ற வேர்ட்லேருந்து வந்துச்சு. சயின்சியா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உண்மையை அறிந்து ஆராய்தல். ஸோ அதுதான் நம்ம சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்தது ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற வேர்ட் வந்து ஃபியூசஸ் அப்படிங்கிற க்ரீக் வேர்ட், அதாவது கிரேக்க சொல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ கிரேக்க வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிரேக்க வார்த்தையிலேருந்து வந்தது தான் வந்து என்னது, ஃபியூசஸ். இதை நம்ம ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அடுத்தது உங்கள் புக்கில் வந்து அறிவியல் முறை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முறைப்படுத்தப்பட்ட உற்று நோக்கல், கட்டுப்படுத்தப்பட்ட பரிசோதனை, தரமான மற்றும் அளந்தறியும் பகுப்பாய்வு, கணிதவியல் மாதிரிகள், கணித்தல் மற்றும் சரிபார்த்தல் அல்லது தவறான கோட்பாடுகளை அறிவியல் முறை மூலம் கண்டறிந்து தவிர்த்தல். இந்த பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபிசிக்ஸில் 2 வகைகள் இருக்குது. ஒன்று பண்டைய இயற்பியல், இன்னொன்று நவீன இயற்பியல். அதாவது கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ், மாடர்ன் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இங்கிலீஷ் நேமும் தெரிஞ்சுக்கோங்க. நான் எல்லா வேர்டுக்கும் இங்கிலீஷ் நேம் எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் இப்போவே இங்கிலீஷ் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா காலேஜில் போய்ட்டு சஃபர் ஆக மாட்டீங்க. ஓகேவா? நீங்கள் தமிழ் மீடியமில் படித்தாலும் சரி, இங்கிலீஷில் சில வேர்ட்ஸ் கற்றுக்கிறது உங்களுக்கு நல்லது. ஓகே, பண்டைய இயற்பியலில் வந்துட்டு எந்திரவியல். எந்திரவியலில் 2 வகைகள் இருக்குது. நிலையியல், இயக்க விசையியல். இந்த இயக்க விசையியலில் இயக்கவியல் அண்ட் விசையியல் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிவு இருக்குது. சரியா? அடுத்தது வந்து வெப்ப இயக்கவியல், வாயுக்களின் இயக்கவியல் கொள்கை. இது எல்லாமே நீங்கள் இப்போ வந்து 11th 12th எல்லா அந்த சாப்டர் ஃபுல்லாமே படிப்பீங்க. ஒளியியல், இது வந்து கிளாஸ் 12th படிப்பீங்க. மின்னோட்டவியலும் காந்தவியலும், ஒளியியல், வான் இயற்பியல், சார்பியல், இது எல்லாமே பண்டைய இயற்பியல், பண்டைய காலத்துலேருந்தே இருக்கிற இயற்பியல். நவீன இயற்பியல் அப்படின்னா மாடர்ன் ஃபிசிக்ஸ், ரீசெண்டாக நம்ம வந்து கண்டுபிடிச்சது. சரியா? அதுதான் வந்து நவீன இயற்பியல், மாடர்ன் ஃபிசிக்ஸ். இதில் வந்து குவாண்டம் இயற்பியல், அணு இயற்பியல், அணுக்கரு இயற்பியல், மூலக்கூறு இயற்பியல், உயராற்றல் இயற்பியல், பொதிவு பருப்பொருள் இயற்பியல், இது எல்லாமே வந்து நவீன இயற்பியல். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் நம்ம சேனலில் நீட் எக்ஸாமுக்கும் டீச் பண்ணுறேன். ஒருவேளை உங்களுக்கு நீட் கிளாஸஸ் வேணும், தமிழில் வேணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் நான் தமிழ்லையே நீட் எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணுமோ அந்த மாதிரி சொல்லி கொடுப்பேன். ஓகேவா? கிளாஸ் 11th நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 12th முடிச்சுட்டு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? நான் ஆல்ரெடி வந்து இங்கிலீஷ் மீடியமுக்கும் டீச் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு அந்த வீடியோ வேணும் அப்படின்னா அதை நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. இல்லை ஒருவேளை நான் தமிழில் தான் படிச்சிருக்கேன், எனக்கு தமிழ் தான் தெரியும் அப்படின்னா நான் தமிழ்லேயும் டீச் பண்ணுறேன். கொஷின்ஸும் உங்களுக்கு தமிழ்லேயே கொடுத்துருவேன். ஓகேவா? அடுத்தது கால அளவின் வீச்சு, ரேஞ்ச் ஆஃப் டைம். வானியல் அளவு முதல் நுண்ணிய அளவு வரை, அதாவது 10⁻18 10⁻22 செகண்ட் வரைக்கும் நம்மளால் வந்து மெஷர் பண்ண முடியும் டைமை. அதுக்கப்புறம் வந்து நிறைகளின் வீச்சு, ரேஞ்ச் ஆஃப் மாஸ். மீப்பெரு வான் பொருட்களில் இருந்து எலக்ட்ரான் வரை. மீப்பெரு வான் பொருட்கள் வந்து அதோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10⁻55. அதாவது 55 டைம்ஸ் 10 வந்து மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வேல்யூ வருமோ அது. அதில் இருந்து 10⁻31 கிலோகிராம். -31லாம் தெரியும்ல, இந்த மாதிரி 0 பக்கத்தில் 31 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி 0 வச்சு லாஸ்ட்டாக 1 வைக்கிறது. இதுதான் வந்து -31. ஓகே, புரியுதா? அடுத்தது அளவீட்டியல். இந்த அளவீட்டியல் டாபிக் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இதுக்கப்புறம் வர டாபிக் எல்லாமே ரொம்ப முக்கியம். அளவீட்டியல் என்பது எந்த ஒரு இயற்பியல் அளவையும் அதன் படித்தர அளவுடன் ஒப்பிடுவதாகும். அளவீட்டியல்னால் ஒன்றும் இல்லை, மெஷர்மெண்ட். இப்போ நம்ம வந்து இந்த பென் இருக்குது, இந்த பெண்ணை மெஷர் பண்ணுறோம்ல, எப்படி மெஷர் பண்ணுவோம்? இந்த பெண்ணோட லென்த்தை பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ஒரு அரிசி வாங்குகிறோம் அப்படின்னா கிலோகிராமில் வாங்குவோம். அதே மாதிரி இப்போ ஒரு பால் வாங்குகிறோம் அப்படின்னா 1 லிட்டர் 2 லிட்டர் அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணி வாங்குகிறோம்ல, இதுதான் வந்து அளவீட்டியல். சரியா? அளவீட்டியல் அப்படிங்கிறது வந்து ஒரு இயற்பியல் அளவை அதோட படித்தர அளவோடு ஒப்பிடுறது. படித்தர அளவு அப்படின்னா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. சரியா?
அதாவது இப்போது இந்த பெண்ணோட லென்த் இருக்குது, இது நான் உங்ககிட்ட 12 அப்படின்னு சொன்னால் புரியுமா, இல்லை 12 சென்டிமீட்டர் அப்படின்னு சொன்னால் புரியுமா? 12 சென்டிமீட்டர் அப்படின்னு சொன்னால் தான் புரியும். ஓகே, இதுதான் சொல்கிறாங்க. இந்த இடத்துல 12 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறேன்ல, இந்த 12 அப்படிங்கிறது வந்து இயற்பியல் அளவு. ஓகே, ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இந்த சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. புரியுதா? என்ன பண்ணுறோம், ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி, ஒரு இயற்பியல் அளவை ஒரு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி கூட நம்ம கம்பேர் பண்ணுறோம்ல, இதுதான் மெஷர்மெண்ட். புரியுதாப்பா? இந்த மெஷர்மெண்ட், இந்த இயற்பியல் அளவுகளில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து அடிப்படை அளவுகள், இன்னொன்று வந்து வழி அளவுகள். ஓகே, இந்த இயற்பியல் அளவுகளை 2 டைப்பாக பிரிச்சிருப்போம். ஒன்று அடிப்படை அளவுகள், இன்னொன்று வழி அளவுகள். அடிப்படை அளவுகள் அப்படின்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ஃபண்டமெண்டல். வழி அளவுகளை வந்து டெரிவேட்டிவ்ஸ் அப்படிம்பாங்க, டிரைவ்ட் குவான்டிட்டி இல்லைனா டெரிவேட்டிவ்ஸ் அப்படிம்பாங்க. ஓகே, டெரிவேட்டிவ்ஸ் இல்லைனா டிரைவ்ட் குவான்டிட்டி. ஓகே, வழி அளவுகள் அப்படின்னா இந்த அளவு வந்து ரொம்ப தனித்த அளவு. அதாவது இந்த அடிப்படை அளவு வந்து மற்ற எந்த அளவோடையும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. புரியுதா? வேறு எந்த அளவுகளாலும் புக்கில் கொடுத்துருப்பாங்க இந்த லைன், அளவுகளாலும் அளவிட முடியாத அளவுகள். அதாவது இப்போ இந்த பென் இருக்குது, இந்த பெண்ணை நான் அளக்கணும்னா என்ன சொல்லுவேன், இந்த பெண்ணோட லென்த் அப்படின்னு சொல்கிறேன், நீளம். அதே மாதிரி இப்போ நீங்கள் அரிசி வாங்குறீங்க, எதை பேஸ் பண்ணி வாங்குவீங்க, அதோட எடையை பேஸ் பண்ணி வாங்குவீங்க. ஸோ இது எல்லாம் வந்துட்டு அடிப்படை அளவுகள். இந்த அளவுகள் வந்து மற்ற அளவுகளை வந்து சார்ந்து இருக்காது. ஓகே, டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஆனால் வழி அளவுகள் அப்படி கிடையாது, மற்ற அளவுகளோட டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகே, மற்ற அளவுகளை சார்ந்து இருக்கும். இந்த அடிப்படை அளவுகளில் 7 அளவுகள் இருக்குது. நீளம், நிறை, காலம், மின்னோட்டம், வெப்பநிலை, பொருளின் அளவு, ஒளிச்செறிவு. இந்த 7 அளவுகளும் வந்து அடிப்படையான அளவுகள். சரியா? இப்போ நீங்கள் லென்த் அப்படின்னு சொல்கிறீங்க, லென்த்துன்னு மட்டும்தானே சொல்லுவோம், ரைட்? வேறு ஏதாவது ஒரு அளவோடு அது சார்ந்து இருக்குமா? இருக்காது. அதே மாதிரி இப்போ மாஸ், நிறை, அதுவுமே வந்துட்டு நிறை அப்படிங்கிற ஒரே ஒரு அலகு தான், ரைட்? அதே மாதிரி காலம், அதுவும் ஒரே ஒரு அளவு தான். இது எல்லாமே வந்து என்னது, மற்ற அளவோட சார்ந்து இருக்காது. புரியுதா? இதுதான் வந்து என்ன சொல்கிறோம், அடிப்படை அளவுகள்னு சொல்கிறோம். நீளத்தை வந்து நம்ம குறிப்பிடுற அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர். ஓகே, எம் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம் மீட்டரை. அடுத்து நிறை, மாஸ், இங்கிலீஷில் கொடுத்துருக்கு, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் இங்கிலீஷில் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுப்பா. ஒருவேளை நீட் எக்ஸாமுக்கெலாம் படிக்கிறீங்க அப்படின்னா இப்படி படிச்சிங்கன்னா ஈஸியாக படிச்சிடலாம்ல. நிறைய வந்து கிலோகிராம், கேஜியில் வந்து நம்ம வந்து குறிப்பிடுவோம். ஓகே, அடுத்தது காலமை வந்து வினாடி, செகண்ட்ஸ். மின்னோட்டம், கரண்ட் இருக்குல்ல, அதை நம்ம ஆம்பியர் அப்படின்னு சொல்லி நம்ம குறிப்பிடுவோம். அது ஆம்பியர் தான் அலகு. ஓகே, ஏ அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவோம். அடுத்தது வெப்பநிலை, டெம்பரேச்சரை வந்து கெல்வின், கே. ஓகேவா? அடுத்தது பொருளின் அளவு, அதை வந்து மோலில் குறிப்பிடுவோம், MOL. ஓகே, மோல். அதுக்கப்புறம் ஒளிச்செறிவு, லூமினஸ் இன்டென்சிட்டி, இதை வந்து கேண்டிலா அப்படிங்கிற அழகால் குறிப்பிடுவோம், CD. சரியாப்பா? இதுதான் வந்து அடிப்படை அளவுகள். இப்போ நான் வழி அளவுகள் சொல்லிட்டேன் அப்படின்னா அடிப்படை அளவுகள் உங்களுக்கு புரிஞ்சிடும். வழி அளவுகள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது செவ்வகம் எடுக்கிறோம், செவ்வகத்தோட பரப்பளவு எடுக்கிறோம், செவ்வகத்தின் பரப்பளவு. உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னா நான் இங்கிலீஷ்லேயுமே சொல்கிறேன். அதாவது ரெக்டாங்கிள் இருக்குல்ல, ரெக்டாங்கிளோட ஏரியா நம்ம என்ன சொல்லுவோம், ஏரியா ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத். செவ்வகத்தின் பரப்பளவு அப்படிங்கிறது ஒரு அளவு தானே, அதோட ஃபார்முலா என்ன, லென்த் இன்ட்டு பிரெத், நீளம் இன்ட்டு அகலம். இந்த ரெண்டுமே அளவு தானே. என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல 2 அளவை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம், ரைட்? லென்த்தையும் பிரெத் அப்படிங்கிறது லென்த்தோட இன்னொரு ஃபார்ம் தான். ஸோ இந்த மாதிரி 2 அலகை நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம், இல்லைனா டிவைட் பண்ணுவோம். ஓகேவா? இந்த மாதிரி வழி அளவுகளில் 2 அலகுகளை மல்டிப்ளை பண்ணுவோம், இல்லைனா டிவைட் பண்ணுவோம். அதுதான் என்னது, வழி அளவுகள். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள், இந்த அடர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, டென்சிட்டி, அடர்த்தி. இந்த இடத்துல என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா 2 அலகை நம்ம வந்து டிவைட் பண்ணுவோம். அதாவது அடர்த்தியோட ஃபார்முலா என்னது, மாஸ் டிவைடட் பை வால்யூம். படிச்சிருப்பீங்கல்ல, நிறை பை கன அளவு அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல பாருங்கள்,
2 அலகுகளை நம்ம என்ன பண்ணுறோம், டிவைட் பண்ணுறோம். ஓகே, இந்த மாதிரி ஏதாவது 2 அலகுகள் அல்லது 3 அலகுகளை வந்து அது சார்ந்திருக்கும், அதுதான் வழி அளவுகள். ஆனால் இதுவே அடிப்படை அளவுகள் அப்படிங்கிறது ஒரே ஒரு அளவு தான், வேறு எந்த அளவோடையும் அது சார்ந்து இருக்காது. புரியுதாப்பா இந்த அடிப்படை அளவுகள்னா என்ன, வழி அளவுகள்னா என்னன்னு சொல்லி? அடுத்தது வந்து பல்வேறு அளவிடும் முறைகள். இதில் 3 முறைகள் இருக்குது. எஃபிஎஸ் அலகுமுறை, சிஜிஎஸ் அலகுமுறை, எம்கேஎஸ் அலகுமுறை. எஃபிஎஸ் அலகுமுறை அப்படின்னா, எஃபிஎஸ் அலகுமுறை ஒரு பிரிட்டிஷ் அலகுமுறையாகும். இம்முறையில் நீளம், நிறை மற்றும் காலத்தை அளக்க அடி, பவுண்ட், வினாடி ஆகிய 3 அடிப்படை அலகுகள் பயன்படுத்தப்படுகின்றன. எஃபிஎஸ் அலகுமுறை வந்து ஒரு பிரிட்டிஷில் யூஸ் பண்ணுற ஒரு அலகுமுறை. இதில் வந்து நீளத்தை அளக்கிறதுக்கு அடி, ஃபூட் அப்படிங்கிற அலகையும், நிறைய பவுண்ட் அப்படிங்கிற அலகுலையும், காலத்தை வினாடி அப்படிங்கிற அலகுலையும் வந்துட்டு அவங்க அளக்குறாங்க. புரியுதா, பயன்படுத்துகிறாங்க. சிஜிஎஸ் அலகுமுறை இது ஒரு காஷியன் முறையாகும். இம்முறையில் நீளம், நிறை மற்றும் காலத்தை அளக்க முறையே சென்டிமீட்டர், கிராம் மற்றும் வினாடி ஆகிய 3 அடிப்படை அலகுகள் பயன்படுத்தப்படுகின்றன. நீளத்தை சென்டிமீட்டர்லையும், நிறைய கிராம்லையும், காலத்தை வினாடிலையும் அவங்க அளக்குறாங்க. எம்கேஎஸ் அலகுமுறை இம்முறையில் நீளம், நிறை மற்றும் காலத்தை அளக்க முறையே மீட்டர், கிலோகிராம் மற்றும் வினாடி ஆகிய 3 அடிப்படை அலகுகள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த இடத்துல நீளத்தை அளக்கிறதுக்கு மீட்டர், நிறை அளக்கிறதுக்கு கிலோகிராம் அண்ட் காலத்தை அளக்கிறதுக்கு வினாடி. சரியா, இந்த 3 முறைகளில் எது எல்லாரும் யூஸ் பண்ணுற முறைன்னு பார்த்தீங்கன்னா எம்கேஎஸ். எதுக்கு இந்த எம்கேஎஸ் முறையை வந்து எல்லாரும் பயன்படுத்துகிற மாதிரி அழகு முறையாக மாற்றுறாங்க அப்படின்னா, இப்போது 2 கண்ட்ரிலேருந்து வர்றவங்க சயின்டிஸ்ட் வந்து பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, மெஷர்மெண்ட் பற்றி பேசுகிறாங்க. ஒருத்தங்க பிரிட்டிஷ்லேருந்து வராங்க, ஒருத்தங்க இந்தியாவிலேருந்து வராங்க. இப்போ இங்கே நம்ம பார்த்தோம் பிரிட்டிஷ் அழகு முறையில் வந்து எஃபிஎஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒருவேளை நம்ம இந்தியன்ஸ் வந்து எம்கேஎஸ் இல்லைனா சிஜிஎஸில் இந்த 2 அலகு முறையில் ஒரு அலகு முறையை பயன்படுத்துகிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ பேசும்போது கன்ஃபியூஷன் வரும்ல, மெஷர்மெண்ட் பற்றி பேசும்போது அவங்க வந்து நீளத்தை வந்து ஃபூட் அப்படிங்கிற அலகில் சொல்லுவாங்க, நாம் வந்து நீளத்தை வந்து மீட்டர் இல்லைனா சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது அப்படிங்கிறக்க, கன்ஃபியூஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் எம்கேஎஸை வந்து யூனிவர்சலி அக்செப்டட் யூனிட்டாக கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா, எம்கேஎஸ் தான் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட். ஓகே, நம்ம இப்போ படித்தோம்ல மீட்டர், கிலோகிராம், செகண்ட் படித்தோம்ல, இதை தான் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்டில் மாற்றிட்டாங்க. ஓகேவா, இதுதான் எஸ்ஐ யூனிட். ஓகேவாப்பா, சரியா. அடுத்தது வந்துட்டு இந்த டிகிரி, மினிட், ரேடியன் இதோட ரிலேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம பார்க்கலாம். பை ரேடியன் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ எனக்கு வந்து 1 ரேடியன் வேணும்னா என்ன பண்ணணும், இந்த இடத்துல இந்த பை ரேடியன் இருக்குல்ல, பை ரேடியன் இன்ட்டு 1 ரேடியன் அப்படின்னு எழுதிட்டேன்னா 180 டிகிரி அப்படின்னு எழுதுறேன்னா, இப்போ எனக்கு 1 ரேடியன் வேணால் என்ன பண்ணுவேன், 1 ரேடியன் அந்த சைடு வச்சுட்டு 180 டிகிரி பை பை அப்படின்னு மாற்றிடலாம்ல. அப்போது 1 ரேடியன் ஈக்குவல் டு 180 டிகிரி பை பை. இப்போ இதை நீங்கள் சப்ஸ்டியூட், இதோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1 ரேடியனோட அளவு கிடச்சிரும். 180 டிகிரி பை பையோட வேல்யூ என்னது, 22/7. 22 இங்கே 7. எதுக்கு 7 மேலே போடுறேன், இங்கே கீழே வரும், அதன் மேலே எடுத்துகிட்டு போவோம்ல. ஸோ 7 இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 57.27 டிகிரி கிடைக்கும். ஓகேவா, 1 ரேடியனோட வேல்யூ என்னது 57.27 டிகிரி. எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சுதா. அடுத்தது வந்து இன்னொரு ரிலேஷன் சொல்லியிருப்பாங்க, 1 டிகிரி ஈக்குவல் டு 60 மினிட் அண்ட் 1 மினிட் ஈக்குவல் டு 60 செகண்ட் அப்படின்னு சொல்லி. இப்போ பாருங்கள், எனக்கு வந்து 1 டிகிரி கேட்குறாங்க, 1 டிகிரியோட வேல்யூ கேட்குறாங்க. 1 டிகிரியை வந்து நான் π/180 அப்படின்னு சொல்லலாமா? எப்படி தான் அதை கொண்டு வந்தேன், இந்த ரிலேஷன் தான். இப்போது பை ரேடியன் ஈக்குவல் டு 180 டிகிரி, இதை நான் வந்து இன்ட்டு 1 டிகிரி அப்படின்னு போட்டேன்னா எனக்கு இப்போ 1 டிகிரி வேணும்னா இதை மட்டும் வச்சுட்டு இதை கீழே கொண்டு போகலாம்ல, அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். 1 டிகிரி ஈக்குவல் டு π/180 அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ இதை நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 1.744 × 10⁻⁻² ரேடியன் கிடைக்கும். சரியா, இது வந்து டைரெக்டாக இந்த ஆன்சர் வராது, 0.01744 கிடச்சிருக்கும். நம்ம இந்த பாயிண்ட்டை இங்கே வைக்கிறதுனால 10⁻² போட்டிருப்போம். ஓகேவா, அடுத்தது 1 மினிட் ஈக்குவல் டு 1 டிகிரி பை 60 அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இது எப்படி எழுதுனாங்க, அதே மாதிரி தான். இப்போ வந்து 1 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 60
மினிட். ஓகேவா? 60 மினிட் இன்ட்டு நான் 1 மினிட் போட்டேன்னா எனக்கு 1 மினிட் கிடச்சிரும்ல. அப்போ 1 மினிட் ஈக்குவல் டு 1 டிகிரி பை 60 மினிட். ஓகே, இப்போ 1 டிகிரியோட வேல்யூ இங்கே நம்மள்ட்ட இருக்குது. ஸோ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1.744 இன்ட்டு 10⁻² டிவைடட் பை 60 பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும் 2.906 இன்ட்டு 10⁻⁻4 ரேடியன் அப்படின்னு சொல்லி. ஓகேவாப்பா? புரியுதா? புரியுதில்ல? அடுத்தது அதே மாதிரி 1 செகண்ட் ஈக்குவல் டு 1 மினிட் பை 60 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எப்படி வந்துச்சு? அதே மாதிரி தான், சேம் மெத்தட். 1 மினிட் ஈக்குவல் டு 60 செகண்ட்ஸ், ரைட்? இந்த இடத்துல மறுபடியும் நான் 1 செகண்ட் அப்படின்னு போட்டேன்னா எனக்கு 1 கிடைக்கணும்னா 1 மினிட் பை 60 செகண்ட் தானே. எனக்கு 1 மினிட்டோட வேல்யூ இங்கே இருக்குது. 1 மினிட்டோட வேல்யூ இங்கே இருக்குல்ல. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணோம். 2.906 இன்ட்டு 10⁻⁻4 டிவைடட் பை 60 பண்ணனா எனக்கு ஆன்சர் 4.844 இன்ட்டு 10⁻⁻6 ரேடியன் கிடைக்கும். புரியுதாப்பா? இவ்வளோ தான். சரியா? இன்னும் 2 டாபிக் தான் இருக்குது. அந்த 2 டாப்பிக்கை நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோன்னா இந்த சாப்டர் கம்ப்ளீட் ஆயிடும்.